அப்படியே கிணத்துல அள்ளி தண்ணியை குடிச்சு போட்டு நாங்கள் ஈச்சம்பழம் அப்படி இருக்கேன். கடவுளே பாடசாலை எப்படி இருக்காங்க. இந்த மணல் மேடுகள் ஏறுறது தான் பிரச்சனை. குளத்தை வந்து ஆக்கள் உருவாக்கி வச்சிருக்கிறேன். வெயில் காலத்தில் பழைய வீடுகள் மன்னித்தலை சிவன் கோயிலுக்கும் இந்த வேலிகள். வணக்கம் உறவுகளை நாங்கள் மீண்டும் ஒரு காலையோட சந்திக்கிறோம். இன்றைய தினம் எங்களுடைய இந்த காணொளி ஒரு கடுமையான மண் பாதை, அதோட இரண்டு பக்கமுமே காடுகள் நிறைந்த ஒரு பகுதியில் பயணம் செய்கிறதோட இந்த காணொளி வந்து ஆரம்பிக்குது. இன்றைய நாளில் நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து பூநகரி பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட ஒரு நிலப்பரப்பு, அதாவது வித்தியாசமான ஒரு நிலப்பரப்பு ஒன்று அமைஞ்சிருக்குது. மூன்று பக்கமுமே கடலால் சூழப்பட்ட ஒரு 18 கிலோமீட்டர் தூரம் இருக்கின்ற ஒரு நிலப்பரப்பு, அதாவது பல இயற்கை எழில் எல்லாமே நிறைந்த ஒரு வித்தியாசமான ஒரு நிலப்பரப்புன்னு சொல்லிக்கலாம். அந்த நிலப்பரப்பில் நிறைய கிராமங்கள் வந்து இருக்குது. அந்த கிராமத்தில் நாங்கள் முக்கியமாக கௌதாரி முனை அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி அழைக்கப்படுகின்ற அந்த கிராமத்தை நோக்கி நாங்கள் பயணம் செஞ்சுட்ருக்கோம். நாங்கள் ஏற்கனவே இந்த பிரதேசம் தொடர்பான ஒரு காணொலியை வந்து நாங்கள் பதிவு செஞ்சு போட்டிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 2026 காலப்பகுதியில் கூட பல்வேறு விதமான அடிப்படை பிரச்சனைகளை இந்த பிரதேசத்து மக்கள் வந்து எதிர்கொண்டு கொண்டிருக்கேன். அதிலே முக்கியமாக வந்து போக்குவரத்து. இந்த காலப்பகுதியில் கூட அவர்களுடைய போக்குவரத்துன்றது வந்து அவ்வளவு கடுமையாக இருக்கும். அந்த போக்குவரத்து தொடர்பான ஒரு காணொலியை நாங்கள் பதிவு செஞ்சு அப்படியே கௌதாரி முனை வரைக்கும் வந்து நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். இன்றைய நாளில் மீதம் இருக்கின்ற இந்த கௌதாரி முனை பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு சில இடங்களை வந்து நாங்கள் இன்றைய நாளில் சுற்றி வந்து பார்க்க போகிறோம். எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொல்லிட்டுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலி வந்து பாருங்கள். இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக காணொலிக்குள்ள வந்து போகலாம். நாங்கள் நீண்ட தூர பயணத்துக்கு பின்னர் கௌதாரி முனை அப்படி என்கின்ற இந்த கிராமம் ஆரம்பிக்கின்ற அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் வந்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடியமாக இருந்தது. இந்த பிரதேசத்தினுடைய நிலப்பரப்புகள் எல்லாம் வந்து அதிகமாக மணல் மேடுகளை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த பிரதேசத்தில் அடிப்படை பிரச்சனைகள் நிறைய இருந்தாலும் கூட இன்றைய இந்த காலப்பகுதியில் ஒரு சுற்றுலா மையங்களாக வளர்ச்சி கொண்டு வருகின்ற ஒரு கிராமங்கள்னு சொல்லிக்கல இந்த கிராமத்தை வந்து சொல்லலாம். அதுக்கு முக்கியமான ஒரு அடிப்படை காரணமாக இருக்கின்றது இந்த மணல் மேடுகள், அதாவது சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய மணல் மேடுகள் நிறைய இந்த இடத்துல வந்து இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இந்த பிரதேசத்தினுடைய ஒரு வளம் என்று சொல்லி சொன்னாலும் இதை வந்து நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இந்த மணல் மேடு இன்றைய நாளில் எப்படி இருக்குன்றதை நாங்கள் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் அப்படியே போயிட்டு இந்த மணல் மேடுகளையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிராமத்துக்குள்ளே வந்து போகலாம். இப்படியே இந்த பிரதேசங்களில் மணல் மேடுகள் மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நிறைய பனங்கூடல்கள், பனமரங்களுக்கு வந்து பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். அதோட நிறைய கண்டல் தாவரங்களும் இந்த மணல் மேடுகள் எல்லாமே வந்து வளர்ந்து நிற்கிறத பார்க்கக்கூடியமாக இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு வெயில் பாங்கான ஒரு காலநிலையில் வந்து நாங்கள் இந்த பிரதேசத்துக்கு வந்திருக்கோம். அதால் இந்த மணல் மேட்டில் ஏறி போகிறன்றதும் ஒரு சவாலான விஷயம்னு சொல்லலாம். ஏன்டா வெயில் அப்படி கொளுத்துதோ அதே மாதிரி மணலும் வந்து சரியான வக்கையாக இருக்குது. சரி, வாங்க அப்படியே மேலே ஏறி போய் பார்ப்போம். மணல் மேடு பார்க்குறது பிரச்சனை இல்லை, இந்த மணல் மேடுகள் ஏறுறது தான் பிரச்சனை. நிலைமையெல்லாம் சரியான அப்படி சூடாக இருக்குது. இப்படி நாங்கள் இந்த மணல் மேட்டின் கடும் சூடையும் தாண்டி இந்த மணல் மேட்டுக்கு வந்து நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் இந்த இடங்களுக்கு எல்லாம் வந்து ஆக்கள் இப்போ வருகை தர்றது அதிகம். நீங்கள் வந்து பின்னர டைம்களில் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மணல் மேடுகளில் ஏறி இன்னும் இந்த இயற்கை அழகுகளை வந்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி காலமே பொழுதுகளில் வந்து நாங்கள் இந்த மணல் மேடுகளில் வந்து ஏறலாம். இந்த கௌதாரிமுனை கிராமத்தில் இப்போ வெயிலுக்கு இல்லை இந்த மணல் மேடுகளை நாங்கள் ஏன் ஏறி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த கிராமத்தினுடைய ஒரு உயிர் நாடியே இந்த மணல் மேடுகள் அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம். இந்த கிராமத்தின் ஒரு தனித்துவமும் இந்த மணல் மேடுகள் தான். உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த இடம் வந்து மூன்று பக்கமே கடலால் சூழப்பட்ட ஒரு ஒடுங்கிய நிலப்பரப்புன்னு சொல்லி ஒரு சில இடங்களில் 1 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த நிலப்பரப்புகள் அகலம் வந்திருக்கும். இன்னும் ஒரு சில இடங்களில் இன்னும் குறுகிய நிலப்பரப்புகளே இருக்குது. அதாவது 2 பக்கம் கடல் இருக்கிறதால இந்த மணல் மேடுகளும் இல்லாட்டிக்கு இது கடல் வந்து ஒன்று சேர்ந்துச்சுன்னு சொன்னால் இந்த கிராமங்களே இல்லாமல் போகிற அளவுக்கான ஒரு நிலைப்பாடு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம். குறிப்பாக 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர், யுத்தத்துக்கு பின்னர் இந்த இடங்கள்லேருந்து நிறைய சட்டவிரோதமான மணல் அகழ்வுகள் வந்து எல்லாமே இடம்பெற்றிருந்தது. இந்த வளங்களை இல்லாமல் ஆக்கின்ற ஒரு செயற்பாடுகளாகவும் அது இருந்தது. ஆனால் இருந்தாலும் கூட இன்றைய காலப்பகுதிகளில் இந்த வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே இருந்து மணல்களை சட்டவிரோதமாக ஏற்றிக்கொண்டு போகிறது எல்லாம் வந்து கொஞ்சம் குறைக்கப்பட்டு தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லினோம். சரி, வாங்க இந்த இடங்களில் வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அப்படி போயிட்டு பார்ப்போம். ஒரு மாதிரி இந்த மண் மேட்டு மேலே வந்து ஏறிட்டோம். இங்கேருந்து பார்க்கல அப்படி இந்த பிரதேசம் ஃபுல்லாக வந்து வடிவாக தெரியுது. நிறைய பனமரங்களும் அப்படி தெரியுது பாருங்க இந்த இடங்களெல்லாம். அதோட இந்த இடங்கள் ஒரு சில இடங்களில் மாடுகளும் இதில் மேய்ஞ்சு கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடியமாக இருக்குது. சரியாக களைச்சி போகணும். இதில் நீங்கள் இப்போ பார்க்குற இந்த மரங்கள்லாம் வந்து நாவல் மரங்கள். தாரிமுனையை பொறுத்தளவில் நாவல் பழங்களுக்கு வந்து சரியான ஃபேமஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் தொழில் ரீதியாக இந்த இடங்களில் இந்த மணல் மேடுகள் ஏறித்தான் ஆக்கள் நாவல் பழங்களை மாஞ்சி இந்த ஏனையன் வீதிகளில் விற்கிறதே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையில் ஏறி வந்து இதில் பிடுங்கி கொண்டு இவ்வளோ தூரம் அங்கே கொண்டு விற்கிறன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து நாவல் மரங்கள் அப்படி இருக்குது. இப்போ நாவல் பழம் அந்த சீசன் இல்லை, ஆனால் இருந்தாலும் கூட இதில் வேறு ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து ஈச்சமரம். ஈச்சமரம் வந்து வேறு எவ்வளோ பெரிய ஒரு மொத்தமாக வளர்ந்துருக்குன்னு சொல்லி பெரிய பேரீச்சம் பழம் மரம் மாதிரி இருக்குது. எல்லாம் இப்போ ஈச்சம்பழம் தான் சீசன். எல்லா இடமுமே ஈச்சம்பழங்கள் நிறைய இருக்குது. இதில் எல்லாம் ஒரு சில பழங்கள் எல்லாம் காய்ச்சி பழுத்தும் போயிருக்குது. நீங்களே என்ன ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? இல்லை, கையில் எட்டு தானே போய் இந்த மரத்தில் ஏறி இருக்கா? இப்படியான சரி, பழம் முதல் முறை
ஈச்சம் பழம் அப்படி இருக்கு. மணலுக்குள்ள விழாத்து வேறு ஒன்று நிற்குதுண்ணே. மணல் இல்லை, மணலுக்கெல்லாம் மலர்ந்து நிற்குதுண்ணே. நல்ல பழமாக நிற்குது. நாங்கள் சரியான தூரத்துக்கு கீழே போகும் போடாது. மரத்தை அழிச்சு போட்டே ஒரு மாதிரி அழிஞ்சு இல்லை, அப்படி போச்சு. நாங்கள் அழிக்கவில்லை. வெயில் காலத்தில் நினைச்சு கூட பார்க்காங்க. சும்மா கால் வந்து கொதிக்குது. கடவுளே, கச்சான் மறக்கலாம். இன்னும் கொதிக்குதப்பா. ஒரு கிலோ பச்சை கச்சான் வாங்கி வந்துருந்தீங்கண்டா. இதுக்கு நான் மூடி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்தீங்கண்டா. கச்சான் எல்லாம் வறுத்து கிடக்கும். ஓ, ரங்கர சுவாமி விட ரங்கர சுவாமி நாங்கள் வந்து ஒன்று கேட்கல. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இது சின்ன ஒரு சூழம் வச்சு ஆக்கள் காசு போடக்கூடிய மாதிரி உண்டியெல்லாம் வந்திருக்கு. அதோட உள்ளுக்கு வந்து கோயில் ஒரு பழைய முறையில் பனை ஓலையாலையெல்லாம் வந்து ஆக்கள் மேய்ஞ்சு இந்த இடத்துல வச்சிருக்கணும். அதையும் போய் பார்ப்போம். அப்படி இதுலேயே மாதிரி விலகு கொளுத்துற போடாக்கு அந்த உலக கொளுத்துற இடமும் அப்படி ஆக்கள் செஞ்சு வச்சிருக்கணும். ஒரு மரத்தில் மேலே தகரம் இருக்கிற மாதிரி ஆக்கள் செஞ்சு வச்சுக்கணும். இப்போ கோயிலும் வந்து சின்ன சின்ன வேலைகள் செய்ய போயிடும் போடாது. இதில் ஆக்கள் கொங்கர் கடல்களும் பறிச்சு விட்ட மாதிரி இருக்குது. ஆனால் இதில் கோயில் இருக்கிற இந்த வடிவம் ஆரம்ப காலங்களில் கிராமங்களில் இப்படி ஆலயங்களை ஒரு சிறிய அளவில் வச்சு ஆக்கள் வழிபட்டு வந்துச்சுனமோ அந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பில் இந்த இடத்துல கோயிலும் இருக்குது. கோயிலை சுற்றியும் ஆக்கள் இங்கே பனைகள் வந்து கூட தானே பனை மட்டியால் தான் ஆக்கள் வேலியும் வந்து அடைச்சிருக்கணும். இது நினைக்கிறேன் பைரவர் கோயில்னு சொல்லி சூளம் எல்லாம் வந்து வச்சிருக்கணும். இதில் ஆக்கள் பொங்கி வழிபட்டுருக்கணும் போடலாம். பொங்குறதுக்கான கல்லுகள் மயில இருக்குது. வாங்க அப்படியே கோயிலை கொண்டே காட்டுறேன். இப்போ எங்கள் ஆலயம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ அங்கே சுற்றி அப்படியே வேலிகள் நட்டு ஆக்கள் பனை ஒளியாலேயும் மேய்ஞ்சு இந்த இடத்துல பைரவருக்கான ஒரு இடத்தை உருவாக்கி இந்த இடத்துல ஆக்கள் வழிபட்டு கொண்டிருக்கணும் போல. ஆனால் இந்த இடங்கள்லையும் சுற்றி குடியிருப்புகள் வந்து இருக்கிறது வந்து குறைவு. ஆனால் இருந்தாலும் கூட நான் நினைக்கிறேன் முதல் ஆரம்ப காலங்களில் இந்த இடங்களில் மக்கள் வசிச்சிருப்பினும் பிறகு இந்த யுத்தங்கள் இடப்பெயர்வுகள் அதில் பிறகு நிறைய பேர் வேறு இடங்களுக்கு போயிட்டு இந்த இடங்களில் இப்போ குடியிருப்புகள் வந்து சரியான குறைவாக இருக்குது. நாங்கள் இதை தாண்டி போனால் தான் கொஞ்சம் குடியிருப்புகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி வாங்க இதே அப்படி உங்களுக்கு காட்டிக்கொண்டு போகிறோம். ஹெக்டரில் ஆக்கள் தண்ணி அடிச்சு கொண்டு இருந்தாவே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டா 2 பக்கமே நிறைய மரங்கள் வந்து ஆக்கள் நட்டு வச்சிருக்கணும். வெயில் காலங்கள் எல்லாம் அதிக வெப்பநிலை நிலவுகின்ற பிரதேசம் இது. அப்போ 2 பக்கமே மரங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் மக்களுடைய பயணங்கள் வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்குமென்றதுக்காக மரங்கள் வந்து ஆக்கள் ஃபுல்லாக நட்டு வச்சுக்கிறேன். நிறைய மரங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது 2 சைட்டுமே. இப்படி வந்த இடத்துல ஒரு பொது கிணறாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நான் நினைக்கிறேன் இது வந்து ஆக்கள் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு கிணறு போடாது. இந்த பிரதேசத்தில் தண்ணிகள் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தெரியல. ஆனால் இது வந்து நல்ல தண்ணி அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம். பெரும்பாலான கிணறுகளில் கிணறு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நாங்கள் தண்ணியை வந்து குடிச்சிட்டு போயின்னு சொன்னால் அப்படியே களைச்சி போனோம். வெயில் காலம் வந்து அப்படியே கிணத்துல அள்ளி தண்ணியை குடிச்சு போட்டு அப்படி இங்கால போகும்னு சொல்லிப்போ நினைக்கிறோம். இதில் வந்து நினைக்கிறேன் இங்கால கடைகள் வந்து பெரும்பாலும் வந்து குறைவு. ஏன்னா பலசர கடைகள் ஒரு சிலது இருந்தாலும் கூட சாப்பாடு கடைகள் எல்லாம் வந்து இங்கே இல்லைன்னு சொல்லி தான் சொல்லலாம். இதில் நான் போகிற வழியிலே ஒரு சின்ன ஒரு பலசர கடை ஒன்று இருக்குது. அப்படியே வாங்கும் இதான அந்த கடை. இதில் நாங்கள் தேவைன்னு சொல்லி சொன்னால் ஜூஸ்வல் சோடாவில் வாங்கி குடிக்கலாம். இப்படியே வாங்க போ. அப்படியே வார வழியில் இது ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த அம்மன் கோயிலுக்கு போகின்ற வீதிகள் எல்லாமே சரியான மணலுக்கால தான் இப்படியே போக வேண்டி கிடக்குது. பைக்கில் வந்து ஓடி போகிறதே சரியான கஷ்டம். வீட்டில் ஒரு கோயில் இருக்கப்போ அதே வந்து உங்களுக்கு காட்டிக்கொண்டு போக முடியாமல் வந்து நாங்கள் அப்படியே கோயிலை போய் பார்ப்போம். நாங்கள் இந்த பிரதேசத்தில் ஒரு சில பைரவர் ஆலயங்கள் அதே மாதிரி பிள்ளையார் ஆலயங்கள் எல்லாம் வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி இது வந்து அம்மன் ஆலயமாம். இதையும் வந்து ஒரு சிறிய ஒரு ஆலயம் ஒன்று தான். பூசைகளும் இந்த இடங்களில் நடைபெறது போடாது. அதில் பொங்கின அடையாளங்களும் இதில் நடக்கும். மற்ற சின்ன கிணறும் கோயிலோடு வந்து இருக்குது. இப்போ அதுங்க அம்மன் கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி கௌதாரி முனை அம்மன் கோயில். முன்னுக்கு ஆரம்பத்தில் நாங்கள் பார்க்குற இடங்களில் நிறைய சைவ ஆலயங்கள் இருந்தது. அதே மாதிரி இதால் இந்த வீதியால் போகல இதில் வந்து ஒரு அந்தோனியார் ஆலயமும் இந்த பிரதேசத்தில் வந்து இருக்குது. கிறிஸ்தவ மக்களும் இதுக்குள்ளே வசிக்கணுன்றபடியாக நாங்கள் அந்தோனியார் ஆலயத்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி அதையும் வந்து நாங்கள் போயிட்டு பார்ப்போம். இந்த கிறிஸ்தவ ஆலய வளாகத்துக்குள்ளேயும் ஒரு கிணற பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதோட இந்த இடத்துல பெரிய மரங்களை நிற்கிறபடியாக கொஞ்சம் நல்ல இணலாக இருக்குது இந்த இடங்கள். அப்படியே நாங்கள் ஆலயத்தை வந்து போயிட்டு பார்ப்போம். இது ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த ஆலயத்தினுடைய மணி எப்படி வந்து செஞ்சுருக்கணும்னு பாருங்க. பழைய காலங்களில் செய்கிற மாதிரி ஆக்கள் 2 வகை மரங்கள் வந்து நட்டு தான் அந்த மணியை வந்து ஆக்கள் செஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த இடம் ஒரு மணல் புட்டியான ஒரு இடம் தான். கொஞ்சம் ஒரு உயரமான இடத்துல இந்த ஆலயத்தை வந்து ஆக்கள் அமைச்சு வச்சிருக்கிறோம். நாங்கள் இந்த வந்த இடத்துல இந்த பிரதேசங்களில் இப்போ ஆக்களை வந்து கொஞ்சம் காண கிடைக்கல. என்ற சரியான வெயிலான நேரம் பண்ணுறபடியாக மக்களும் வெளியில் வந்து நடமாடுறது வந்து சரியான குறைவாக இருக்குது இந்த கிராமத்தை பொறுத்தளவில்.
இப்படி நாங்கள் போயிட்டு ஆலயத்தை வந்து பார்ப்போம். இன்றைய இந்த காலப்பகுதியில் இந்த கௌதாரிமலை பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த கிறிஸ்தவ ஆலயம், அதுவும் குறிப்பாக அந்தோனியர் ஆலயம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அகல் ஆலயத்தை வந்து எப்படி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கணும்னு சொல்லி உள்ளுக்கு எல்லாமே வந்து மாவல் பதிச்சு நல்ல வடிவாக இந்த ஆலயத்தையும் வந்து அகல் வச்சிருப்பினோம். பூசைகளும் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். சரி வாங்க, அப்படியே நாங்கள் வெளியில் போயிட்டு இன்னும் அங்கால என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அப்படி அதையும் பார்த்து கொண்டு போகலாம். இப்படி நாங்கள் பயணம் செஞ்சுட்டு இருக்கையில் இந்த பாதைக்கு அருகாமையிலேயும் ஒரு சில சைவ ஆலயங்களை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பிரதேச பொறுத்தவரை நிறைய ஆலயங்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லி மக்கள் வசிக்கின்ற இந்த வீடுகள் அக்கெல்லாம் வீடுகள் எப்படி கட்டி வச்சுக்கொண்டு சொல்லி பாருங்க. வேலிகள் எல்லாம் வந்து அதிகமாக வந்து பனை ஓலையும் பனை மட்டையும் வந்து ஆக்கள் பயன்படுத்தி தான் இந்த வேலிகள் எல்லாத்தையும் வந்து ஆக்கள் அடைச்சி வச்சிருக்கிறேன். ஒரு சில இடங்களில் வீடுகள்ன்ற அத்திவாரங்கள் மட்டும்தான் இருக்குது. ஆனால் வீடுகளை காலையில் நான் நினைக்கிறேன் யுத்த நிலவரங்களில் இந்த வீடுகளில் வந்து அழிவடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே முதல் காணொலியிலேயும் உங்களுக்கு நிறைய பழைய வீடுகள் நாங்கள் வருகின்ற அந்த வீதியில் இருந்த வீடுகளையும் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இப்படி இதுலேயும் ஒரு சில ஆலயங்கள் நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி நாங்கள் கொஞ்சம் தூரம் பயணம் செஞ்சு கௌதாரிமுனை வினாசியோடை அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில் வந்து நாங்கள் நிற்கிறோம். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஒரு குளம் ஒன்று நல்ல வடிவாக புனரமைப்பு வேலைகள்லாம் வந்து செஞ்சு நல்ல வடிவாக காணக்கூடியதாக இருந்தது. அப்போ அதே மாதிரி உங்களுக்கு கொண்டே காட்டோன்னு பார்த்துனாங்க. இப்போ மழை பெஞ்சு அந்த மழை தண்ணி கூட அந்த குளத்துக்களில் வந்து நிற்கிது. உண்மையிலேயே இந்த பிரதேசம் இந்த நிலப்பரப்பு பொறுத்தளவில் இப்படியான ஒரு மழைநீரை சேமித்து வைக்கின்ற குடங்கள்ன்றது ஒரு கட்டாயம் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம்னு சொல்லி தான் சொல்லலாம். ஏண்டா இங்கே இருக்கின்ற விவசாயிகள், அதுவும் குறிப்பாக இங்கே வந்து ஆக்கள் விவசாயம் செய்கிறது கொஞ்சம் சரியான குறைவு. வயல் நிலங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். வயல் வந்து ஆக்கள் விதைப்பினும். ஆனால் இருந்தாலும் கூட கோடை காலங்களில் இந்த வயல் நிலங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பயிற்சிகள் செய்ய முடியாத அளவுக்கு உவர்த்தன்மை வந்து ஆகி போகிறது வந்து அதிகமாக வந்து நடக்கிறதால விவசாயிகள் வந்து கடும் பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம். இப்படியான நல்ல தண்ணிகளை வந்து சேமித்து வைக்கிறதால நிலத்தடி நீர் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல இந்த நீரை என்னத்துக்காக இப்போ பயன்படுத்தணும்னு சொல்லி தெரியல. ஆனால் இங்கே போகிற நிறைய ஆடு மாடுகள் பறவைகள் எல்லாம் வந்து இந்த இடத்துல அதிகமாக தண்ணிகளை வந்து குறிக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த பிரதேசங்களில் மக்கள் அதிகமாக பிரதானமாக மீன்பிடி தொழிலை வந்து செஞ்சாலும் கூட ஆக்கள் பாருங்க இந்த இடங்களில் ஆடு மாடுகளும் வந்து ஆக்கள் நிறைய வந்து வளர்க்கணும். இந்த இடங்களில் ஆடு மாடுகளையும் நிறைய பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. சரி வாங்க அப்படியே போ. இப்போ தான் நாங்கள் இவ்வளோ தூரம் பயணம் செஞ்சு கொஞ்சம் மக்கள் நெருக்கமாக இருக்கிற இடத்துக்கு வந்து வந்திருக்கிறோம். இந்த இடங்களில் தான் ஆக்கள் குடிமனைகள் வந்து நிறைய இதில் இருக்குது. இதில் வந்து மன்னித்தலை சிவன் கோயிலுக்கும் இப்படி நாங்கள் நேராக போனால் போகலாம்னு சொல்லி இதில் போட்டிருக்கணும். ஒரு பழமையான சிவாலயம், அது ஒரு தொல்லியல் தடயமாகவும் இப்போ வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதால அதனுடைய புனரமைப்பு வேலைகளும் நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ எவ்வளோ தூரத்துக்கு வேலை முடிஞ்சிருக்குன்னு சொல்லி தெரியலை. அதோட ஒரு சில வீதிகள் இப்போ புதுசாகவும் மக்கள் போட்டு கொண்டு வைக்கிறோம். ஏன்னா நிறைய காணிகள் வந்து இருக்குது. ஆனால் காணிகளுக்கான வீதிகள் வந்து இல்லை. இப்போ புதுசாக ஒரு சில வீதிகள் வந்து போட்டிருக்கேன். இது வந்து முன்பள்ளி, இந்த பிரதேசத்தினுடைய முன்பள்ளி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இது பாருங்க, இப்போவும் இந்த வெக்க காலத்துக்கு அகல் சீட்டுக்கு மேலே பனை ஓலைகளை வெட்டி போட்டிருக்கணும். ஒரு சில பேர் சீட்டுக்கு மேலே தென்னை ஓலைகளையும் குளிர்மையாக இருக்கிறதுக்காக போட்டிருக்கேன், பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இந்த வேலிகள் இப்போ எல்லாம் யாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்களில் இப்படியான வேலிகள் இந்த வழக்கம் வந்து குறைஞ்சு கொண்டு வந்துட்டுது. ஆனால் இருந்தாலும் கூட இந்த பிரதேசங்களில் வேலிகள் எல்லாமே இப்போவும் அந்த பாரம்பரியமான முறையில் ஆக்கள் வடிவமைச்சு வச்சுக்கிறதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுலேயும் ஒரு சின்ன ஒரு ஆலயம் ஒன்றும் அமைச்சு வச்சிருக்கணும். இந்த ஆலயத்தின் பின்பகுதிகள் எல்லாமே அப்படியே மணல் பாங்கான பிரதேசங்களாக இருக்குது. இப்போ மணல் புட்டிகள் அப்படியே குவிஞ்சு கிடக்குது. இதெல்லாம் வந்து மணல் பிரதேசங்கள்லாம் ஃபுல்லாகவே. இந்த இடங்களே நிறைய பழைய வீடுகள், கொஞ்சம் அளவான வீடுகள் எல்லாமே வந்து இடிவடைஞ்ச நிலைமையில் வந்து இதில் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து முக்கியமான இடம் ஒன்று இருக்குது. இந்த பிரதேசத்தினுடைய பாடசாலை, நிறைய இந்த பிரதேசத்து மக்களும் படிப்பினும். அது மட்டும் இல்லாமல் இங்கே படித்து மேலதிக படிப்புகளுக்காக பூநகரி, யாழ்ப்பாணம் அப்படியான பிரதேசங்களுக்கு மக்கள் போயிட்டு படிக்கிறது வந்து போகலாமே. பாருங்க பாடசாலை எப்படி இருக்காங்க. இந்த கௌதாரிமுனை கிராமம் தொடர்பாக நாங்கள் மேலோட்டமாக வந்த இடத்துல வீதியில் இருக்கின்ற ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு வந்து போட்டிருக்கிறோம், காவலியாக பதிவு செஞ்சு. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்க்க வேண்டிய ஆழமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து நிறைய இருக்குது. நிறைய இடங்களும் வந்து பார்க்க வேண்டி இருக்குது. மக்களுடைய பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குது. இப்படி மேலதிகமான இந்த கிராமங்கள் தொடர்பான காவலிகள் ஆழமான விடயங்களோட வேணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. இப்போ நாங்கள் அப்படியே பயணம் செஞ்சு மன்னித்தலை அப்படி என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரதேசத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துலேருந்து நாங்கள் கல்லடி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அப்படியே தொங்கல் கடற்கரை பிரதேசம் அங்கு வரைக்கும் போகின்ற காவலியை வந்து நாங்கள் இன்னொரு காவலியில் வந்து பதிவிடுறோம். இப்போ இதோட வந்து காவலி வந்து முடிப்போம். இன்னொரு காவலியில் நாங்கள் சந்திப்போம்.